பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தர்மியான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உபாகமம் 23 5 அடியேன் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை அருமையான வாக்குத்தத்தம் வார்த்தைகள் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த நாள்ல. இதனுடைய மேல் வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் பீலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல். ஹல்லேலூயா. சோ இந்த பீலேயாம் யார் அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசி. அவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக பாலாக் என்ற ஒரு ராஜா கிட்ட இருந்து அவன் பணங்களை வாங்கி கொண்டு கேவலமான ஒரு கூலியின் பணத்துக்காக என்ன பண்றான், தன்னுடைய ஜனங்களை அவன் சபிக்கும்படியாக அவன் கடந்து வருகிறான். அதை கர்த்தர் அறிந்து என்ன அழகாய் சொல்லுகிறார் பாருங்க. அதுக்கு ஆண்டவர் சித்தம் இல்லாமல் அவனுக்கு செவி கொடுக்கவே இல்லை. அவன் போய் ஜெபம் பண்றான். நான் போய் உங்களை சபிக்க போறேன், நான் போய் உங்களை சபிக்க போறேன்னு பணம் வாங்கிட்டு அவன் இந்த காரியத்தை சொல்லிட்டே இருக்கான். ஹல்லேலூயா. பாருங்க, நம்மளுடைய தேவன் ரொம்ப நல்ல தெய்வம். நம்மை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. உங்களை இந்த வேளையில ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் உங்க கூட இருக்கவே தான். ஆமென். இல்லைன்னா எத்தனையோ பேர் சாபம் கொடுத்துருப்பாங்க, எத்தனையோ பேர் நம்மளை சபித்திருக்கலாம், இல்லைன்னா தவறுதலா நம்மளை வழி நடத்திருக்கலாம், இல்லை நமக்கு விரோதமா ஏதாவது செஞ்சிருக்கலாம். ஆனா எதையுமே கர்த்தர் நம்ம கிட்ட விடவே இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வார்த்தையில நம்ம வாசிக்கிறோம், அந்த சித்தம் இல்லை, ஆண்டவருக்கு சித்தமே இல்லை, அவனுக்கு செவி கொடுக்க சித்தமே இல்லைன்னு ரொம்ப திட்டமாய் சொல்லுகிறார். என்னாகும் 23 நம்ம பார்த்தோம் என்றால் ரொம்ப அழகான விஷயங்களை இந்த குறித்து நம்ம போட்டிருப்பாங்க. என்னன்னா, பீலேயாமை ஆண்டவர் தடுக்கிறார். தடுத்து நீ போய் அவர்களை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னாரு. உடனே அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அவர் கடந்து போகிறார். போய் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க போகாம அப்புறம் போய் ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். என்னால ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவர் ஆசீர்வதிக்க தொடங்குகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று என்னாகும் 24 முதல் வசனத்துல சொல்லுகிறது. இவ்விதமாக நமக்கு விரோதமாக யார் எழுந்து வந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. சோ அவர்களை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, அதுதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது. சாபமாய் சபிக்கும்படியாய் வந்த பீலேயாமை ஆசீர்வாதமாய் சொல்லும்படியாக சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினார். ஹல்லேலூயா. நம் தெய்வம் நல்லவர். இன்னும் அழகா வேதத்துல நமக்கு ஆண்டவர் நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கிறார். பாருங்க, எபிரேயர் 10 19 20 நம்ம வாசிச்சோம் என்றால், புதிய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் அதை இன்னும் திட்டமாய் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார். அவர் நம்மை ஆசீர்வதித்து தம்முடைய இரத்தத்தினாலே புதிய மார்க்கத்தை நமக்கு உண்டாக்கினார். ஹல்லேலூயா. நான் வாசிக்கிறேன். புதியதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினால் அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு மிகுந்த தைரியம் உண்டாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சோ இரத்தத்தின் வழியாக புதிய மார்க்கத்துக்குள்ளாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து, புதிய வழிக்குள்ளாய் கொண்டு வந்து, சாபங்கள் எல்லாம் அவருடைய இரத்தத்தின் நிமித்தமாக ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டது. ஆமென். ஆகையால திட்டமாய் இன்றைக்கு பேசுகிறார். உனக்கு சாபத்தை அல்ல, ஆசீர்வாதத்தை கொடுக்கவே கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அந்த அன்பு, அந்த லவ், அதாவது உணர்ந்து பாருங்க. இந்த வேளையில இந்த வார்த்தைகளை நான் எழுதும் பொழுதும் சரி, இந்த பிரசங்கத்தை நான் பண்ணும்போதும் கர்த்தர் என் மீது வைத்த அன்பை குறித்து நான் மிகவும் நெகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா, நான் பாவத்துல விழுந்து ஒருவேளை மரித்து போயிருக்கலாம், இல்ல பாவத்திலே நான் உழன்று போயிருக்கலாம், சாபமான காரியம் என் தலைமையில இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் என் மீது அன்பு வைத்து என்னை பாவத்திலிருந்து ரட்சித்து இந்த நாள்ல ஒரு ஊழியக்காரியாக உங்க முன்னாடி நிக்க வச்சிருக்கிறார். என்னுடைய சாட்சியாய் நான் அந்த வேளையில ஷேர் பண்றேன். ஆண்டவருடைய ரத்தம் இல்ல, ஆண்டவருடைய ரட்சிப்பு இல்லைன்னா, ஆண்டவர் என் மீது அன்பு வைக்கலனா, இன்னைக்கு நான் உங்க முன்னாடி சாட்சி சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். பாவத்தில் இருக்கிற பாவ சேற்றில் குழியில இருந்த என்னை மீட்டெடுத்தது போல உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தெய்வம். அடியேனை சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். இன்றைக்கு பிரசங்கத்தை கேட்கிற அருமையானவர்களே, உங்கள் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றும்படியாக கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். புதிய ஜீவனும் மார்க்கத்தை உங்களுக்கு உண்டு பண்ணும்படியாக அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி புதிய வழியை நமக்கு ஏற்படுத்தினார். ஆகையால நீங்க தைரியமா இருங்க. யாரும் உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்கு காவலராக, நமக்கு தகப்பனாக, நமக்கு வழிகாட்டியாக, நமக்கு ஒரு நல்ல நண்பராக, ஒரு நல்ல லவரா நம்ம கூடவே இருந்து நம்மளை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களையும் உங்கள் வீட்டையும் பாதுகாக்கிறதுக்கு வேற யாரும் தேவையில்லை. இயேசு ஒருவர் போதும், அவருடைய ரத்தம் ஒன்று போதும். ஆகையால நீ மிகுந்த தைரியமா இருந்து காரியத்தை நடத்துங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவருடைய அன்பின் கரம் உங்களோடு இருக்கிறது. ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு இரட்சகா, நீர் எங்கள் மீது பாராட்டின இந்த தூய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. இந்த அன்புக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, பாவிகளை ரட்சித்து பரிசுத்த ஆவிக்குள்ளா எங்களை நடத்தி இம்மட்டும் பத்திரமாய் நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மீது விழுந்த எல்லா சாபத்தையும் ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால ஆண்டவரே அப்பா அதை ஆசீர்வாதமா எங்களுக்கு கொடுத்தபடினாலே உமக்கு நன்றி. இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து அந்த
வீட்டை சுற்றி ஆண்டவரே இந்த பிரசங்கம் போகும்பொழுதே ஆண்டவரே சாபமெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுவதாக தொடர்ந்து காத்துக்கொள்வீராக. தேவ அபிஷேகம் வீடுகளில் தாங்கட்டும் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே அந்த வீடுகளை பிரவேசிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தங்கட்டும். இவ்விதமாய் நடத்தும் அப்பா. விசேஷமா வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த வேளையில் இருந்தா எல்லா வியாதி பலவீனம் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். பூரண சுகமும் ஆரோக்கியம் நிரப்பட்டும். தொடர்ந்து வழிநடத்தும் இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். Praise the Lord. God bless you.